இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்மளும் நிறைய சீரியல் பார்த்துருக்கோம். நிறைய சீரியலில் வந்து திடீர்னு நல்ல ஃபேஸ் இருக்கும், நல்ல கதை போகும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக போகும். நாம் இருவர் நமக்கு இருவரில் ஆரம்பித்து தென்றல் வந்து என்னை தொடும்லேருந்து இப்போ பாகியலட்சுமி வரைக்கும் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் விட நம்மளை ரொம்பவே வந்து பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு சீரியல் ஓடுதுன்னா அது தமிழும் சரஸ்வதியுமாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பெரிய ஒரு மேஜர் ட்விஸ்ட் அப்படின்னு நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னா தன்னுடைய ஆசை காதலனுக்காக, ஆனால் வந்து அவருக்கே தெரியாது அவர் தான் காதலன்ட்டு, தமிழுக்காக வந்து போலீஸில் சரண்டர் ஆகிறாங்க. எதுக்காக சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு பெரிய ரவுடி இவங்களை வந்து வெட்ட வந்த ரவுடியை காரில் துரத்திட்டு போய் இவங்க தான் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் வந்துருச்சு. நீங்கள் தான் ஓட்டதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. புரியல எனக்கு. அதாவது மேக்னா யார் அப்படின்னா மினிஸ்டர், கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வர அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர். நினச்சா டக்குன்னு வந்து இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எந்த கார் அவர் எங்கே இடிச்சுன்னு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அந்த டைமில் இடிச்ச சமயத்தில் இவங்க எங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் உள்ளே போயிடுறேன், நீங்கள் வெளில இருந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அத்தனை பிஸ்னஸை விட்டுட்டு இவங்களோட ஒரு சின்ன ஒரு லேத் ஃபேக்ட்ரியை மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்களா அவங்க. இதில் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் அர்ஜுனோட பிளானாக தான் இருக்கும். அர்ஜுன் தான் இப்போ வெட்டுறதுக்கே, தமிழனை வெட்டுறதுக்கே ஆள் அனுப்பியிருக்கணும், அதை தடுக்க போன அந்த ஆளையும் வந்து இது பண்ணிடணும்னு பேசுகிறாங்க. ஸோ இப்போ அர்ஜுனை அந்த அளவுக்கு பெரிய குற்றவாளி அளவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியுது அவர் தான் பண்ணியிருப்பாருன்ட்டு. ஆனால் அந்த அர்ஜுனை இப்போ கடைசியில் இப்போ தப்பிச்சு மேகனாவை காப்பாற்றி வெளில கூட்டு வந்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அர்ஜுனை உள்ள ஜெயிலையும் போட முடியாது. ஏன்னா போட்டால் தான் வந்து திருப்பி கோதையம்மா போய் காப்பாற்றி கூட்டு வந்துருவாங்களே. என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், என் பொண்ணு, அதனால யார் அழிஞ்சாலும் பரவாயில்ல, யார் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாங்க. இப்படி ஒரு மக்குத்தனமான ஒரு அம்மாவையும் அதே சமயத்தில் என்ன பண்ணுறதே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் சும்மா உட்காந்துட்டு வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க குடும்பத்தையும், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் மேகனாவுக்கு இவர் மேலே காதல் இருக்குன்னு இவருக்கு புரியுதா இல்லையா, இல்லை இவருக்கே எதுவும் காதல் இருக்கான்னு நமக்கே குழப்பம் வர மாதிரி அப்பப்போ இவர் நடந்துக்கிறதும், நடக்கிற கூத்தெல்லாம் கொஞ்சம் கூட சென்ஸ் பண்ணாது. அதாவது தன்னுடைய கணவர் இன்னொரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் நெருக்கமாக லைட்டாக பேசுகிறாருன்னா கூட ஒரு பெண்ணுக்கு மூக்கு வைத்தணும், இல்லை அதே மாதிரி வந்து வயசு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் அப்படின்னு இருக்காங்க சரஸ்வதி. ஸோ இப்போ அதில் கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். ஸோ இப்படி கதை போகிறத பற்றியும் இதில் இப்போவாச்சும் வந்து கொஞ்சமாக சுதாரிச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் அர்ஜுன் தான். அர்ஜுன் வந்து தன்னுடைய என்னதான் தன்னுடைய பொண்ணோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் இவன் ஒரு மோசமானவன், இவன் கூட வாழ்றது நம்ம பொண்ணுக்கே நல்லது இல்லை, இங்கே ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி நாளைக்கு வெளில வேற எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணான்னா அவனை கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே தான் போடுவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து இந்த கோதை ஏதோ நேர்கோட்டிலே வாழ்கிறவங்கிறவங்க என்ன பண்ணோம், அவங்க உள்ளே கடக்கட்டுன்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண திரும்பி போனாங்கன்னா தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போகணும். கோதையை இவங்களே பசங்களே துரத்தி விட்டால் கூட நல்லது தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்மளும் நிறைய